பிக் பாஸ் வீட்டில் கெஸ்ட்டுங்களாம் இருக்கும்போது பார்வதி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது சொல்ல மாட்டாங்க, வாயை அசைப்பாங்க. அதனுடைய மீனிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஃப்ல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துவாங்க. அது தப்பானா பெரிய தப்பு. ஆனால் இங்கே ஒருத்தர் கிழிச்சிடுவேங்கிறாரு, இப்போ கொளுத்திடுவேங்கிறாருங்க. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் என்கிட்டலாம் வேலை காட்டினான்னா அடிச்சிடுவேன், அடிக்கிறதுக்கு எனக்கு உயரம் பத்தலைன்னா ஸ்டூல் போட்டு நின்று அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கே கன்ஃபியூஸ், யாரை பற்றியா இவங்க பேசுகிறாங்க? கொளுத்துற அளவு அங்கே யார் இருக்கா? இன்னொன்று ஸ்டூல் போட்டு அடிக்கணும் அப்படின்னா அமித் இருக்கிறாரு. அமித் இவங்ககிட்ட பிரச்சனைக்கே வரல. யாருன்னு பார்த்தா கேமராமேன் நம்ம காட்டி விட்டா ஆளை. யாருன்னு பார்த்தா நம்ம குழந்தை புள்ள துஷாருங்க. அட பாவிங்களா, துஷாரை போட்டு அடிக்கிறதுக்கு ஸ்டூல் போட்டு அடிக்கணுமா? அட பாவி. அதுக்கு அடுத்தது கொளுத்திடுவானா யார்? பிரஜன். இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இன்னொன்று, பிரஜனை நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப ஹாஷாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு விஜய் சேதுபதி அதெல்லாம் அட்ரஸ் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இவங்க அதை எப்படி நினச்சி பேசுகிறாங்கன்னு தெரியல. கொளுத்திடுவேன் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு தில்லாக பேசுகிறாங்கன்னா பேக் போன் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை உடைக்கிறது தானே நம்ம வேலை. சேதனா கேட்டு விட்டுருனா இல்லை நம்ம அந்த பஞ்சாயத்துக்கே போவோமா? பார்வதி வந்து அந்த கெஸ்ட்டுங்கள்லாம் இருக்கும்போது அந்த வாயை அசைச்சாங்களே, அதை கண்டிக்கலாமா? அதை கண்டிக்கலாம்னா இது என்ன மாதிரியான, இது வயலன்ஸாக இல்லை இருக்குது. அதாவது அவங்க மன உளைச்சலில் ஒரு வார்த்தையாக சொன்னாங்க, இது வயலன்ஸாக இருக்குது. நாங்கள் கிழிச்சிடுவேன், கொளுத்திடுவேன், ஸ்டூல் போட்டு அடிப்பேன். யார்? குழந்தை புள்ள நம்ம துஷாரை.